மட்டக்களப்பு மண்முனை தென்னருவில்பற்று பிரதேச சபைக்கு முன்பாக பிரதேச மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மண்முனை தென்னருவில்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட கழுதாவளை சாந்திபுரம் பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் குடியிருப்பு பகுதியில் கடந்த 3 வருடங்களாக கொட்டப்படும் கழிவுகளை அங்கிருந்து அகற்றுமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். கழிவுகள் கொட்டப்படுவதால் குறித்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த குப்பை கொட்டுறதால எங்களுக்கு விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பா இருக்கு. என்னண்டா அதுல குப்பையில மாட்டெலும்பு ஆட்டெலும்பு அந்த எலும்பெல்லாம் போடுறதால கொசு தொல்லை சரியான கொசுவா இருக்குது. அடுத்து நாய் சொப்பிங் பேக்குகளோ அதை இதோ கழிவெல்லாம் அழுத்து கொண்டு பயிர் வழியை சரியான சேதப்படுது. இந்த முறை வெங்காய நாட்டி கூட நாங்கள் அந்த அளவுக்கு தானே அளவு கழிவு பொருள் இதை கொண்டு போட்டு பெரிய அசங்கப்படுத்திருக்கீங்க. இதேவேளை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் பாராளுமன்ற உறுப்பினருடன் மண்முனை தென்னருவில்பற்று பிரதேச செயலாளர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பிரதேச சபையின் செயலாளரை சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடினர். இந்த கலந்துரையாடலின் போது 2 தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக மண்முனை தென்னருவில்பற்று பிரதேச சபையின் செயலாளர் யாகேஸ்வரி வசந்தகுமாரன் தெரிவித்தார். 2 வீக்ஸுக்குள்ள அதை துப்புரவாகி சுகாதார சீர்கேடு வராத அளவுக்கு துப்புரவாக்கி கொடுக்கற முடிவெடுத்து அவங்களுக்கு இன்றைக்கு எழுத்து மூலம் நாங்க அறிவிக்கின்றோம். அதாவது இன்றையிலிருந்து அந்த இடத்துல குப்பை கொட்டுறதை தற்காலிகமாக நிறுத்தி பொதுமக்களுக்கு ஒரு அறிவித்தலையும் நாங்கள் இன்றைக்கு வழங்குவதாக முடிவெடுக்கப்பட்டது. களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினராகிய நானும் இந்த இடத்துக்கு விரைந்து வந்து எங்களுடைய கழுதாவளை பிரதேச சபை செயலாளருடன் பேசி ஒரு தீர்க்கமான முடிவை எங்களுடைய ஊர் மக்களும் சேர்ந்து எடுத்திருக்கின்றோம். ஒன்று, எடுக்கப்பட்ட முடிவுகளில் முதலாவது முடிவு இன்றிலிருந்து அந்த பகுதியில் குப்பை கூளங்கள் கொட்டுவதில்லை என்பது. இரண்டாவது முடிவு 15 நாட்களுக்குள் இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள் அந்த பகுதிகளில் தேங்கி கிடக்கின்றதான குப்பை கூளங்களை ஏதொரு வகையில் அகற்றி விடுவது. இந்த 2 முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. கழிவுகள் கொட்டப்படும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என அளிக்கப்பட்ட வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்.